மகிழ்ச்சியான குடும்பம். கணவன் மனைவி 2 பேர் தான் குடும்பத்துல ரொம்ப முக்கியமானவர்கள். இந்த 2 பேர் சேர்ந்ததுதான் ஒரு புதிய குடும்பம். ஒருத்தருக்கு திருமணமாகி கணவன் மனைவி ஆயிட்டா அவங்க ஒரு புதிய குடும்பம். அந்த குடும்பத்தை தேவன் தனித்துவத்தோட பார்க்கிறார். அவங்க தான் அந்த ஃபேமிலி. அந்த குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதித்து நடத்த விரும்புகிறார். அவங்களுக்கு அவர் துணையா இருந்து சமாதானம், சந்தோஷம் அதெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப அந்த குடும்பத்துக்கு கணவன் மனைவி ரொம்ப முக்கியமானவர்கள். அதுல மனைவிக்கு தான் முதல் பங்கு இருக்கிறது. என்னால் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் இடித்து போடுகிறாள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப குடும்பத்தை கட்டுகிற பெரிய பொறுப்பை பெண்கள் கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னால் ஒரு கணவனுக்கு துணையா இருக்கதான் மனைவி, ஒரு ஆணுக்கு துணையா இருக்க பெண் சிருஷ்டிக்கப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க தான் ஏற்ற துணை. உங்களுக்கு மனைவி தான் உங்களுக்கு ஏற்ற துணை. அது ஒவ்வொரு கணவரும் மனதிலே கொள்ள வேண்டும்.